நீங்க இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஸ்விஃப்ட் கோடுன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷ்யா உக்ரைன் வார்ல கூட பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவும் மத்த கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவை இந்த ஸ்விஃப்ட் கோட் சிஸ்டத்துல இருந்து கட் ஆஃப் பண்ணாங்க. சரி, இந்த ஸ்விஃப்ட் கோட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் பினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு பேமெண்ட் சிஸ்டம் தான். உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. இது மூலியமா பேங்க்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எல்லா பேங்க்குக்குமே யூனிக்கான 11 கேரக்டர் கோட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம டெல்லி பிரான்ச்ல இருக்க எஸ்பிஐயோட ஸ்விஃப்ட் கோட் பாத்தீங்கன்னா SBI NIN BB104. சோ இப்போ நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த பேங்க்குக்கு நீங்க காசு அனுப்பணும்னா உங்க அக்கௌண்ட் நம்பரோட சேர்த்து இந்த ஸ்விஃப்ட் கோடும் கொடுத்தாதான் உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். சரி, இந்த ரஷ்யாவை இந்த ஸ்விஃப்ட் கோட்ல இருந்து பேன் பண்ணாங்கல்ல, அது எப்படி வேலை செய்யும்னா, ரஷ்யன் பேங்க்ஸ்ல இருந்து எந்த ஒரு வெளிநாட்டு பேங்க்ஸ்க்கும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ரஷ்யா மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல எந்த கண்ட்ரி மாட்டினாலுமே அந்த கண்ட்ரியோட எக்கானமி பயங்கரமா அடி வாங்கும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரே ஒரு கண்ட்ரி தான் இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தாங்க. அந்த கண்ட்ரி ஈரான். அதோட எக்கானமி இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.